அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஈரானில் போராட்டம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த போராட்டத்தின் பின்னால் இஸ்ரேலின் உடைய உளவு பிரிவு மொசாட்டும் அமெரிக்காவினுடைய சிஐயும் ஈடுபட்டிருப்பதாக பல்வேறுபட்ட சுயாதீன ஊடகங்கள் கூட இந்த செய்திகளை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் இராணுவம் நேற்றைய தினம் பல மொசாட் உளவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார்கள். ஈரானின் தற்போதைய நிலையை பயன்படுத்தி ஈரானின் எல்லை பக்கமாக ஊடுருவ முயன்ற பல குர்திஸ் இயக்க ஆயுத குழுக்கள் பலர் ஈரான் இராணுவத்தினரால் வேட்டையாடப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அமெரிக்காவில் மீண்டும் தேசிய பாதுகாப்பு காவலர்களுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது. ஈரான் இராணுவம் மிக முக்கியமான ஒரு பரிசீலனையை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். உலகம் முழுவதும் பார்வை தற்போது ஈரானை நோக்கியும் வெனிசுலாவை நோக்கியும் கிரீன்லாந்தை நோக்கியும் சென்றிருக்கும் இந்த சூழலை பயன்படுத்தி காசாவில் இஸ்ரேல் தன்னுடைய இனப்படுகொலையை மீண்டும் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலில் 14 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று துயரமான செய்தி வெளியாக இருக்கின்றது. இதில் 5 குழந்தைகள் உட்பட இந்த மரணங்கள் பதிவாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காசா பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக போர் நிறுத்தம் அமுலில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தத்தை மீறி வருகின்றார்கள். பாலஸ்தீனர்கள் மீது காசாவிலும் மேற்கு கரையிலும் கொடூரமான தாக்குதல்கள், கைது சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிலையில் தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தஞ்சமடைந்துள்ள முகாம்களின் மீது இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் நேற்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 2 நாட்களில், அதாவது கடந்த 48 மணி நேரத்தில் 13 பலஸ்தீன் மக்களை கொன்று குவித்திருக்கின்றது இஸ்ரேல் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. உலகம் முழுவதும் வேறு பிரச்சனைகளில் மிகவும் தீவிரமாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேலிய இராணுவம் மஞ்சள் கோட்டு கடவை பகுதிகளை கடந்தும் பல பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும், இது தொடர்பில் அமெரிக்காவும் ஏனைய மத்தியஸ்தர்களும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய தாக்குதல்கள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் மழை, புயல், இயற்கை காலநிலையாலும் கூடாரங்களில் இடம்பெயர்ந்த காசா மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து ஈரானில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் தற்போது ஈரானின் புரட்சிகர காவலர் இராணுவத்தின் 2 முக்கிய அதிகாரிகள் போராட்டக்காரர்களால் உயிரோடு எரித்து கொள்ளப்பட்ட சம்பவம் ஈரான் இராணுவத்தினர் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஈரான் இராணுவத்தின் உடைய புரட்சிகர காவலர் படையின் தளபதி நேரடியாக அரசு தொலைக்காட்சி மூலம் கலவரக்காரர்களுடன் ஒத்துழைப்பதை ஈரான் மக்கள் நிறுத்த வேண்டும், அரசு சொத்துக்கள், பொதுமக்கள் சொத்துக்கள், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதிகள், வழிபாட்டிடங்கள் தொடர்ச்சியாக தீ வைத்தெரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அடுத்து வரும் மணி நேரங்களில் அவ்வாறு யாராவது சம்பவங்களை செய்வார்களாக இருந்தால் ஈரான் இராணுவம் நேரடியாக தலையிட்டு அவர்களை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும், எனவே மக்கள் உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் யாரும் இந்த நாட்களில் தேவையற்ற ரீதியில் வீதிக்கு வர வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். அதேபோல ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் குறிப்பிடுகையில் ஈரான் ஒரு போரின் நடுவில் உள்ளது. ஏற்கனவே கலவரக்காரர்களின் உடைய கைகளில் வெளிநாட்டு சக்திகள் ஆயுதங்களை கொடுத்திருக்கின்றார்கள். மேலதிக ஆயுதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக இராணுவ மற்றும் பாதுகாப்பு மையங்களை நோக்கி நகர்ந்து மிகப்பெரிய அளவில் அங்கு ஒரு நாச வேலைகளை ஏற்படுத்தி அங்கிருந்து ஆயுதங்களை பெற்று வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளார்கள். அதற்காக ஐஆர்ஜிசியினுடைய இராணுவ தளங்கள், இராணுவ முகாம்கள் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்றொரு செய்தியை வெளியிட்டிருப்பதுடன், இதை ஈரான் இராணுவம் ஒருபோதும் அனுமதிக்காது. இது உள்நாட்டு போரை தூண்டுவதற்கான ஒரு பயங்கரவாத முயற்சி. ஈரான் இராணுவத்தை நேருக்கு நேர் வெல்ல முடியாத எதிரிகள் உள்ளிருந்து வரக்கூடிய கலவரக்காரர்கள் மூலம் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் என ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலும் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள்.
இந்த சூழ்நிலையில் ஈரான் இராணுவம் நேற்று நாடு முழுவதும் பல இஸ்ரேலினுடைய மொசாட் உளவாளிகளை நேரடியாக கைது செய்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அவர்களிடம் சேட்டலைட் போன்கள், இஸ்ரேலுக்கு தகவல் அனுப்பியிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட பல பொருட்களையும், கைத்துப்பாக்கிகள் உட்பட அவர்கள் கலவரக்காரர்களுக்கு வழங்குவதற்காக வைத்திருந்த பல ஆயுதங்களையும் தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. ஏனெனில் இந்த தாக்குதல்களின் கலவரங்களின் பின்னணியில் இஸ்ரேலின் மொசாட் இருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேல் அறிவிப்புகளாக இருக்கலாம், அமெரிக்காவினுடைய அறிவிப்புகளாக இருக்கலாம், கலவரக்காரர்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதில் மிகப்பெரிய அளவில் முனைப்பு காட்டி வருகின்றார்கள். ஏனெனில் இவர்களுடைய ஆட்கள், இவர்களுடைய உளவாளிகள், முகவர்கள் அங்கே இருப்பதால் அவர்கள் அரசு கட்டிடங்களில் இருக்கின்றார்கள், அரசு பேருந்துகளை இருக்கின்றார்கள், மருத்துவமனைகளை இருக்கின்றார்கள், மசூதிகளை இருக்கின்றார்கள், ஏன் தனிப்பட்ட ஈரான் மக்களுக்கு சொந்தமான பல்பொருள் அங்காடிகள் கூட எரிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த கலவரக்காரர்கள் மீது ஈரான் எந்த வன்முறையும் பிரயோகிக்கக்கூடாது என அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவது, இந்த கலவரக்காரர்கள் யாருடைய ஆதரவில் இறங்குகின்றார்கள், யாரால் இறக்கிவிடப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியையும் குறிப்பிடுகின்றது. இருந்த போதிலும் இன்று இராணுவம் பல இடங்களில் கலவரக்காரர்களுடன் நேரடியாக மோதியிருக்கும் சூழ்நிலையில் கலவரங்கள் கட்டுக்குள் வரலாம் என்ற செய்திகளும் ஈரானில் இருந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஈரான் நகர் டெஹ்ரானில் இளம் ஈரானிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் பலர் இஸ்லாமிய குடியரசுக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தும் முகமாக டெஹ்ரானின் மையப்பகுதி வழியாக ஈரானிய கொடிகளை அசைத்தவாறு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். ஈரான் வெளிநாட்டு சக்திகளுக்கு ஒருபோதும் அடிபணியாது என்றும், ஈரானுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வெளிநாட்டு சக்திகளினுடைய அடிவருடிகளுக்கு பாடம் புகட்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய பேரணிகள் ஈரான் அரசுக்கு ஆதரவாகவும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எப்படியாவது இந்த போராட்டங்களை மேலும் அதிகப்படுத்தி அல்லது போராட்டக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிதியை, ஆயுதங்களை வழங்கி ஈரானுக்குள் ஒரு ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொள்ளலாம் என மொசாட்டும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவில் செயற்பட்டு வருவதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ள சூழ்நிலையில் இந்த கலவரங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது முன்கூட்டிய ஒரு ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கான தீவிர ஆலோசனையில் ஈரான் ஈடுபட்டிருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் ஈரானில் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஈரான் அரசு நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தி ஈரானை நிலைகுலியச் செய்வது அவர்களின் திட்டமாக இருக்கின்றது. இந்த திட்டத்தை ஈரானும் அறிந்துள்ள சூழ்நிலையில் அவர்கள் தாக்குவதற்கு முன்பே நாங்கள் இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்று ஈரான் இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் பலரும் உச்சத்தலைவர் அயதுல்லா அல் ஹமேனிக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அயதுல்லா அல் ஹமேனி இன்னும் முடிவுகளை எடுக்காத சூழ்நிலையில் ஈரான் இராணுவம், ஈரானிய அமைச்சரவை, பாராளுமன்றம் இம்முறை இஸ்ரேல் தாக்கும் வரை நாங்கள் பார்த்திருக்கக்கூடாது, நாங்கள் முன்கூட்டிய தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மிக பெரிய அளவில் நடத்துவதனூடாக நாங்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலின் தன்மையை குறைப்பதுடன் எங்களுடைய கைகளை நாங்கள் ஓங்க செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில் ஈரானும் தீவிரமான ஒரு ஆலோசனையை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஈரானினுடைய ஏவுகணை கிடங்குகளிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு கேந்திர மையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏவாறு ட்ரூ ப்ராமிஸ் 1, ட்ரூ ப்ராமிஸ் 2, ட்ரூ ப்ராமிஸ் 3 போன்ற நடவடிக்கைகளில் ஈரான் ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டு ஒரே நேரத்தில் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இஸ்ரேல் மீது மிக கடுமையாக தாக்கியதோ அதே போன்று முக்கியமான கேந்திர நிலையங்களில் ஈரானுடைய ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கெப்பசோனிக் ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டுள்ள செயற்பாடு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு முன்பாகவே ஈரான் ஒரு தாக்குதலை நடத்துமா என்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பில் நாங்கள் அடுத்து வரும் நாட்களில் தான் உண்மை நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவின் மினியாபோலிஸில் குறிப்பாக ட்ரம்பின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேசிய காவல் படைகள் நடத்திய கொடூரமான துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பெண் உயிரிழந்தார். அது தொடர்பில் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். அந்த பெண்ணின் மரணத்துக்கு காரணமான அந்த படை வீரரை உடனடியாக கைது செய்யுமாறும், சட்ட ரீதியில் உடனடியாக தண்டனை வழங்குமாறும் தேசிய படைகளை, ஐசிஇ படைகளை இங்கு இந்த மாகாணங்களுக்குள் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கோரியும் மக்கள் நடத்தும் போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தற்போது அதிகரித்திருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்றைய தினம் இரவிலும் குறிப்பாக மினியோபோலிஸ், நியூயார்க், கலிபோர்னியா போன்ற பகுதிகளில் திரண்டு இராணுவத்திற்கும்
ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த அதிகாரி இன்னும் கைது செய்யப்படாத சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் போராட்டம் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்று ஐசிஇ முகவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளத்தை சுற்றி வளைத்து மக்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு போராட்டம் நடத்தி பக்கவாட்டு கண்ணாடிகள், அங்கு இருக்கக்கூடிய பூந்தொட்டிகளை எல்லாம் உடைத்தெறிந்து உள்ளே சென்று அவர்கள் மீது இராணுவ தளத்திற்குள் இருந்த ஐசிஇ இராணுவ முகமர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். அது இறுதி நேரத்தில் தடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அந்த இராணுவ தளம், அதன் முகப்பு முன்பக்கங்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டக்காரர்களால் சேதமாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பல இடங்களில் போராட்டக்காரர்கள் மீது மிளகு தண்ணி தெளிப்பது, ஸ்ப்ரே, மிக கடுமையான பலத்தை பிரயோகித்து தடியடி பிரயோகம், கொடூரமான தாக்குதல், கைதுகள் என அமெரிக்காவினுடைய காவல் படைகளும் மக்கள் மீதான வன்முறைகளை மிகப்பெரிய அதிகரித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே அந்த சம்பவத்தில் தொடர்புபட்ட அந்த பெண்ணை சுட்டு கொன்ற காவல் படை அதிகாரி இன்னும் கைது செய்யப்படாமை அடுத்து வரும் நாட்களில் போராட்டத்தை தீவிரப்படுத்தலாம் என்ற செய்தியை வெளியாக இருக்கின்றது. வெனிசுலாவை அடுத்து கியூபா, மெக்சிகோ, கொலம்பியா போன்ற பல்வேறுபட்ட நாடுகள் மீது நான் தாக்குதல் நடத்துவேன், அந்த நாடுகளையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று அமெரிக்க ட்ரம்ப் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆணவ பேச்சுக்களை பேசி வருகின்றார். இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதல்களில் இருந்து மெக்சிகோவை பாதுகாப்பதற்கு தயாராகுமாறு மெக்சிகன் ஜனாதிபதி தெரிவித்திருப்பதுடன் தங்களுடைய கனரக கவசப்படை பிரிவுகளை எல்லைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். இதன் காரணமாக போர் டேங்கிகள், கவச வாகனங்கள், ஏவுகணை தொகுதிகள் எல்லையில் நகர்த்தப்பட்டிருக்கும் செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே மெக்சிகோ மீது அமெரிக்கா ஒரு வலிந்த இராணுவ தாக்குதலை நடத்தினால் இராணுவ ரீதியில் எதிர்கொள்வதற்கு தற்போது மெக்சிகோவும் தயாராகிவிட்டார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. பிரிக்ஸ் கடற்படைகளின் கூட்டு இராணுவ பயிற்சிக்காக தற்போது சீன, ரஷ்ய, ஈரான் கடற்படை கப்பல்கள் அணிவகுத்திருப்பதாகவும், குறிப்பாக சீன போர்க்கப்பல்கள் ரஷ்ய கப்பல்களுடன் கேப்டவுனின் பால்ஸ் பே பகுதியில் இந்த பிரம்மாண்டமான கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளின் கடற்படையும் இந்த ரஷ்ய, சீன, ஈரான் கூட்டு கடற்படையுடன் இணைந்து பிரம்மாண்டமான ஒரு கடல் பயிற்சி ஆரம்பிக்கலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அமெரிக்கா, ரஷ்யா இடையே, அமெரிக்கா, ஈரான் இடையே, ஐரோப்பா, அமெரிக்கா இடையே என பல தரப்புகளிடையில் மோதலும் முருகலும் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான், ரஷ்யா, சீனாவினுடைய கூட்டு இராணுவ கடற்படை பயிற்சி உலகளவில் உற்று நோக்கப்படும் ஒன்றாக மாறியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.